உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. நாம் இப்போ இந்த கேம்ப்ல வந்து நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்திருக்கார். ஆனால் இந்த ஜெயத்தை நாம் தக்க வைப்பதற்கு இன்றைக்கு மட்டுமல்ல, வெளியே போனாலும் பழைய சூழ்நிலைக்கு போனாலும் என்ன பிசாசு எங்கெல்லாம் விழ வச்சானோ அந்த இடத்துக்கு திரும்ப போனாலும் நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன். ஆமென், நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன். அப்படி ஜெயிக்கணும்னா ஆமென், நமக்கு மிக முக்கியமான தேவை ஆண்டவரோடு உள்ள உறவு. ஆமென், நம்முடைய ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அண்ணன் மற்ற ஆண்டவரை தேசத்தில் பயன்படுத்துகிற எல்லாரும் இன்றைக்கு சாதித்ததற்கு காரணம், தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இடையே உள்ள உறவு தான், ஜெப வாழ்க்கை தான். நீங்கள் இந்த கேம்ப் முடிச்சுட்டு போய் மறுபடியும் கீழே போய் மறுபடியும் மேலே இன்னொரு கேம்ப் உங்களுக்கு தேவையில்லை, இன்னொரு கேம்ப் வைக்க டைமும் இல்லை. ஆமென், கர்த்தருடைய நேரம் வந்து விட்டது. இந்த தேசத்தை கர்த்தர் உங்களை கொண்டு அசைக்க கர்த்தர் உங்களை உருவாக்கி விட்டார். இனி நீங்கள் கீழே போகக்கூடாது, ஜெயித்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? ஆமென், சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு அந்த பேதுரு அந்த ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி எழுதி அந்த இடத்துல சொல்கிறான், அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து சுற்றி வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். எவனை விழத்தள்ளலாம்? ஜெயிக்கிறேன்னு சொல்கிறியா? பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிடன்னு சொல்லிட்டு வர்றியா? திரும்ப விழ வைக்கிறேன் ஆமென் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் என்றைக்கு ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயிக்க வைப்பார். ஆனால் நம்முடைய பாட்டு ரொம்ப முக்கியம், ஜெப வாழ்க்கை முக்கியம். அதை உங்களை உணர்த்து வைக்கத்தக்கதாக இந்த பாட்டுத்தாளில் உள்ளதான 3வது பாடல், காரியம் மாறுதலாய் முடியும், கர்த்தரின் கரம் அதை செய்யும், நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே. அதனால வாலிபனே, எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட, நாம் துதித்திட சிறையிருப்பு மாறும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தில் பிசாசு கொண்டு வருகிற சூழ்ச்சிகள் வாலிபர்களை அழிக்க, வாலிப பிள்ளைகளை அழிக்க, ஆமென், அவன் செய்கிற சூழ்ச்சிகளை செய்திகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் சத்துரு என்ன திட்டம் போட்டாலும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவனால் அழிக்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. நம்புறவங்க மட்டும் மறுபடியும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமாக. காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். சத்தமா, காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின், நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே. சத்தமா சொல்லுங்க. நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும். எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. சொல்லுங்க. நாம் ஜெபித்திட, நாம் துதித்திட
சிறையிருப்பு மாறிடும். நாம் ஜெபித்திட, நாம் துதித்திட. ஹல்லேலூயா. இந்த கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாட போறோம். விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கைக்கு கர்த்தர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தொடர்ந்து உங்களை ஜெயிக்க வைக்க நாம் தேவனோடு எப்பொழுதும் உறவாடி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் இன்றியமையாத ஒன்று. ஆமென். நான்லாம் விழுந்து விழுந்து எந்திரிச்ச ஆளு 19 வயசு வரைக்கும். ஆமென். ஆனால் கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார், இதுவரைக்கும் ஜெயிக்க வைத்தார். கர்த்தர் எங்களை ஜெயிக்க வைத்தவர் உன்னையும் ஜெயிக்க வைப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? கரங்களை தட்டி பாடலாமா? காரியம் மாறுதலாய் முடியும். காலையிலேயே கை தட்டுறது சரியில்லை, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். பிராமிசன் அண்ணன் பாடும்போது காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். நீங்க பாடுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுங்க. காரியம் காரியம் மாறுதலாய் முடியும், நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே, நம் வாழ்க்கையின் சிறையிருப்பை. ஓ எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஓ நாம் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நல்ல கை தட்டலாமா? கமா. துதித்திட கதவுகள் திறக்கும், தூத சேனை வந்து இறங்கும், கட்டுகள் யாவும் அருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். துதித்திட கதவுகள் திறக்கும், தூத சேனை வந்திறங்கும். ஓ கட்டுகள் யாவும் அருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். சொல்லுங்க சத்தமா, எழுந்து வா. எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட, நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நல்ல சத்தமா கை தட்டலாமா? இந்த தேசத்திலே கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துறதை காட்டிலும் ஆமென் கர்த்தர் இந்த நாட்களிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று ஆமென் நாங்கள் விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். எலியாவின் நாட்களில் நடந்தது போல பாகாலின் தோப்புகள் ஆமென் பெருகி இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க கர்த்தர் ஒரு சிலரை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஜெபித்திட அக்கினி இறங்கும், நம் கர்த்தரின் வல்லமை விளங்கும். Yes Lord. திரும்ப சொல்லுங்க. ஜெபித்திட, ஜெபித்திட கர்த்தரின் வல்லமை விளங்கும், பாகாலின் ஆவிகள் அழியும், தேசம் தேவனை அறியும். சொல்லுங்க சத்தமா, எழுந்து வா. ஓ எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நாம் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். காரியம்
காரியம் மாறுதலாய் முடியும். நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். கை தட்டலாமா? Come on everyone. சத்துருவின் கோட்டைகள் தகர்ந்திடும். சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட தேவ சபைகள் பெருகிடும். சத்துருவின் கோட்டைகள் தகர்ந்திடும். சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். ஓ தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட தேவ சபைகள் பெருகிடும். எழுந்து வா. உங்க சத்தம் கேட்கலையே, இன்னும் சத்தமா. நாம் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நாம் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எழுந்து வா. ஜெபித்திட எழுந்து வா. துதித்திட பாடுங்க சத்தமா. நாம் ஜெபித்திட சிறையிருப்பு. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் எல்லாரும் கட்டப்பட்டிருந்தாங்க. ஆனா அவங்க துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் அது இருந்தது. அவர்கள் கட்டுகள் இருந்தது. அங்கிருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. நம்முடைய கட்டுகள் மட்டும் அவ்வளவு முக்கியம் அல்ல. ஆமென். நாம் துதிக்கும் போது இந்த தேசத்தில் பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் கேட்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆமென். நாம் பாடி நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமாம், இன்னும் ஒரு சிலர் வாலிப தம்பிமார் வராமல் இருக்கிறாங்க. சீக்கிரமாக வந்துருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு விசை கூட உங்க கரங்களை உயர்த்தி நாம் துதித்திட நாம் ஜெபித்திட சிறையிருப்பு மாறிடும். அவன் மறுபடியும் கையை பிடிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க எழுந்து வா சொல்லலாமா? எழுந்து வா ஜெபித்திட. ஜெப வாழ்க்கை தாங்க ஆண்டவரே, ஜெப ஆவி தாங்க. நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்ற காலத்தில் எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். திரும்ப ஒரு விசை கன்ஃபஸ் பண்ணலாம். கர்த்தரனை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் நிறைய பேர் பாடாம நிக்கிறீங்களே, நான் பார்க்கிறேன். ஏற்ற உன்னை உயர்த்திடுவார். ஓ சொந்து போகாம நீ அவசரப்படாம அழைத்தவரின் கருத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார்.
தலைக்கு மேல கை தட்டலாமா? come on. உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. ஒரு டைம் சொல்லுங்க, உள்ளம் கையிலே. உள்ளம் கரங்களை தட்டி பாடலாமா? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன். Come on everyone, pray. அதுக்குள்ளே டயர்ட் ஆயிட்டீங்களா? கையை தூக்க முடியலையா? இல்ல காலையில பிரிஸ்க் ஆகிறதுக்காக? ஆமென். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையா காத்திரு. பாடுங்க. காலத்துக்கு முன்னே நீ உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு நிறைவேற்றுவாரியா, உன்னை உயர்த்துவாரியா. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். ஓ, ஏற்ற காலத்தில் சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தா, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு. கை தட்டலாமா? தேவ சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்திடு, தேவ சித்தம் செய்ய உன்னை அர்ப்பணித்திடு. தாழ்மையோடு ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்திடு, தேவ சித்தம் செய்ய உன்னை அர்ப்பணித்திடு. தேவ சத்தத்திற்கு. Yes Lord. சொல்லுங்க. பெருமையுள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை தருகிறார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஓ, சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தா, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஒரே ஒரு சரணம். கைதடலாமா? கமா. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடு விழித்துக் கொண்டு ஏமாந்திராத. இதுவரைக்கும் ஏமாந்தது போதும். இதுவரைக்கும் தந்திரமான
வலையிலே விழுந்தது போதும். இனிமேல ஜாக்கிரதையாயிரு, தெளிந்த புத்தியோடு இரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டிரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டிரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து ஜெயம் பெற்றிடு. சாத்தானுடைய அத்தனை தந்திரங்களையும் முகத்திரைய கிழிச்சு ஆண்டவர் வசனத்தின் மூலமா உங்களுக்கு காமிச்சிட்டாரு. ஆமென். உன்னை எப்படியெல்லாம் கில்ட்டி கான்சியஸ் கொண்டு வருவான், எப்படியெல்லாம் உன்னை குற்ற உணர்வு கொண்டு வந்து தலை குனிஞ்சு ஜெபிக்க முடியாம, தலை நிமிர்ந்து நடக்க முடியாம வாழ்க்கையை அழிப்பான்னு சொல்லி கர்த்தர் படிப்படியாக அத்தனை திட்டங்களையும் அவனுடைய ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துட்டா. இனிமேல் கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்க வேலை தான். ஆமென். பிசாசு மறுபடியும் வருவான், மறுபடியும் வலைய விரிப்பான். ஆனா நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருந்து தெளிந்த புத்தியோடு அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க போகிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவனை துரத்து சாவுன்னுலாம் கத்த வேண்டாம், ஏய் போ போலாம் சொல்ல, எதிர்த்து நின்னாலே போதும், ஓடிடுவான். அவன் நாய் மாதிரி தான். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, என்னடா என் கட்சிக்காரரை சத்தமா திட்டுறீங்களா? நீங்க இல்லைன்னா அல்லேலியா சொல்லி இருக்கணுமே. அவன் எப்படி நாயை விட கேவலமான ஆள் அவன். நீங்க எதிர்த்து நின்னா போதும், அவன் ஓடி. இவ்வளவு நாள் எதிர்த்து நிக்கல, ஜெபத்தோடு கூட. ஏன்னா இப்பொழுது உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். உனக்குள்ளே கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கிறார், தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். ஹalleluya. அந்த கடைசி சரணத்தை மட்டும் திரும்ப பாடலாமா? ஹalleluya, praise God. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடு விழித்து கொண்டு சத்தமா பாடுங்க தம்பி. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து ஜெயம் பெற்றிடு. ஆமென். இனிமே சாத்தானுடைய திட்டங்கள் பலிக்காது. என்னை ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். சொல்லுங்க, என்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். அப்படியே ரெண்டு கண்களை மூடி ரெண்டு கைகளும் உயர்த்தி இதை திரும்ப அறிக்கை செய்ய போறோம். பாடும்போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட். ஆமென். கர்த்தர் என்னை உயர்த்துவாரியா, என்னை உயர்த்துவார். அதுக்கு முன்னால் அவசரப்பட மாட்டேன். ஆனால் அழைச்ச பிறகு நான் லேட்டும் பண்ண மாட்டேன், அவசரம் பட மாட்டேன், தாமதிக்கும் செய்ய மாட்டேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேனா. கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya. பிசாசு கொண்டு வருகிற தந்தை அழகா அண்ணன் மூலமா கர்த்தர் பேசினாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சாரு. நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும் அது குறிப்பிட்ட நேரத்திற்காக வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால பிசாசு அவசரப்படுத்தி ஆமென் ஜீவக்கு கனியை புசிக்கு நித்திய ஜீவனை இழந்து போக வைத்து விட்டான். ஆவிக்குரிய மரணம் நிகழ்த்தி விட்டான். கீழ்ப்படியாமை என்கிற பாவம் வந்து முழு மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டது. இல்லை இல்லை, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஒவ்வொரு நேரத்திலே நமக்கு வைத்திருக்கிறார், நமக்காகத்தான் வைத்திருக்கிறார். அந்த நேரத்திற்கு காத்திருந்து தேவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய திரும்ப ஒரு விசை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தி. எத்தனை பேர் உண்மை அறிக்கை செய்றீங்க தம்பி தங்கச்சி? சொல்லுங்க, come on. ஏற்ற காலத்தில்
சோர்ந்து போக மாட்டேன். அழுத்தமா சத்தமா அழைத்தவரின் கரத்து நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்து என்னை எங்களை உயர்த்துகிற தேவன். ஓ ஏற்ற காலத்து அப்படியே ஆண்டவரோட பேசிட்டே இருங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் கண்ணை திறந்து இருக்கீங்க, எனக்கு புரியல. கண்களை மூடி ஆண்டவரோட பேசிட்டே இருங்க பார்க்கலாம். கம் ஆன், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, thank you Father. worship பண்ணுங்க, நீங்களா worship பண்ணுங்க. இனிமேல் இப்படி தான் உங்க சர்ச்சுக்கு போனாலும் நீங்களா சத்தமா, யார் worship நடத்துறாங்க யார் பண்றாங்க ஐ டோன்ட் கேர். நான் ஆண்டவரை ஆராதிக்க பிறந்திருக்கிறவன். தேவனை துதிச்சுட்டே இருங்க. பிசாசு அவ்வளவுதான். பவுல் சீலாவை என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதிச்சாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அவங்களை கட்டி வச்சிருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஆமென். சிறைச்சாலை முழுவதும் விடுதலையாக்கப்பட்டது. சிறைச்சாலையில் ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பின் சத்தம் சிறைச்சாலையில் கேட்டது. சத்தத்தை உயர்த்தி come on everyone. ஐயோ, என்னையா சத்தமே வரல? இவ்வளவுதான் worship பண்ணுவீங்களா நீங்க? வாலிபர்களா சத்தமா சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? என் வாழ்க்கையில் எப்படி இருந்தேன் ஆண்டவரே? மாய்மாலமா இருந்தேன், நடிச்சிட்டு இருந்தேன், திரும்ப திரும்ப விழுந்து சர்ச்சுக்கு போகும்போது பெரிய பரிசுத்தவான் மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து ஆண்டவரே கர்த்தர் என்னை எவ்வளவாக நேசிக்கிறீர். எங்க கூட கர்த்தர் முகமுகமாக பேசினீர் ஆண்டவரே. அந்தரங்க பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுத்தீர் ஐயா. மறைந்து மறைந்து நான் செய்து ஆண்டவரே கில்ட்டி கான்ஷியஸ் தலை குனிந்து நடந்த என்னை என் தலையை உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர். Come on, raise your voice and worship him. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமம். கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே மேலானதே. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமா? அந்த நாமம் தானே உனக்கு விடுதலை தந்தது இல்ல? அந்த நாமம் தானே உன்னை ஜெயிக்க வைக்கிறது. அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது. Come on again. இயேசுவே, இயேசு இயேசு நாமம், இயேசு நாமம் எல்லா நாமத்தை மேலானதே. இயேசு நாமம். மியூசிக் பிளே பண்ணும்போது ஆண்டவரோட பேசிட்டே இருங்க பார்க்கலாம். Come on, worship him. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எவ்வளவு உயர்ந்த நாமம். உம்முடைய நாமத்தை இந்த தேசத்தில் உயர்த்த என்ன தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே? உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய கர்த்தரனை கரம் பிடித்திருக்கிற ஆண்டவரே. எலியாவின் நாட்கள் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டிய நாட்கள் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிறோம். என் காரியமாக யார் போவார்? நான் யாரை நான் அனுப்புவேன்? ஆமென். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் என் ஜனத்தை என் பக்கமாக திருப்ப ஆமென் எனக்கு ஆட்கள் தேவை.
இயேசுவை அறியாத ஜனங்கள் நேற்று பார்த்தோம்ல ஸ்கிட்ல, ஆமென், மந்திரவாதி சொன்னா தலையை வெட்டணும்னு சொல்லி நாக்க வெட்டு. இந்த மாதிரி அறியாமையில வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஐயோ, 130 கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கும் பொழுது, ஆமென், அவர்களுக்கு விடுதலையை தருவதற்கு இயேசுவை அறிந்தவன் நான், விடுதலை பெற்றவன் நான், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன் நான், அவருடைய வேதத்தை சுமக்கிறவன் நான். எனக்கு தெரியும் இயேசு ஒருவர் தான் இந்திய ஜனத்தை விடுதலையாக்க முடியும். இறுதியான நேரத்திற்கு நம்மளை தேவன் கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி அறிதலோடு கூட ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you for all your cooperation. நீங்கள் எங்களோடு கூட சில குறைகள் இருந்தாலும் அதை கவனித்துக் கொள்ளாதபடிக்கு தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம், தேவனுக்காக செயல்பட வந்திருக்கிறோம், தேவனை உயர்த்த வந்திருக்கிறோம், தேவனோடு கூட பழக வந்திருக்கிறோம் என்கிற நினைவோடு கூட புதிய நண்பர்களை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள், புதிய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள், புதிய தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். இந்த கடைசி நேரத்திலையும் கூட தேவன் உங்களோடு கூட கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே பார்த்த இந்த சைல்டு மேரேஜ் அல்லது குழந்தை பருவத்திலேயே அவர்கள் திருமணம் செய்ய அவர்கள் தூண்டப்படுவதற்கான பல காரணங்களை குறித்து நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருந்தாலும், இன்றைக்கு அவர்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு காரியத்திற்கு அவர்கள் முடிவு வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆஷிஷ் உங்களுக்கு சொல்லி காண்பித்தாப்பில். அதாவது இப்பொழுது ரேப் என்று வருகிறது. அவளுக்கு சிறு வயதிலே திருமணம் செய்து விட்டாள், அல்லது இந்த பையனுக்கும் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் என்கிற நினைவை அவனுக்குள்ளே போட்டு விட்டாள். அவள் எனக்கு காதலி அல்ல, எனக்கு மனைவி என்று நினைத்து விட்டு வாழ்ந்தால் ஒருவேளை இந்த உண்டாகிற உணர்ச்சிகளை அவன் தனித்து விடுவான் என்று இன்றைய கொள்கையை பரப்புகிறவர்கள் பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, வரதட்சணை கொடுமை இந்த தேசத்தை பிடித்து ஆட்டுகிறதை நீங்கள் அறிவீர்கள். அநேக பெண்கள் எரிக்கப்படுகிறதை நீங்கள் வடநாட்டிலே ஏராளமாக பார்க்கலாம். வரதட்சணையை கொண்டு வரவில்லை என்று. அது இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கூட அநேக திருமணங்கள் உடைந்ததற்கு காரணத்தை நான் அறிவேன். அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே நீ போதுமான அளவு நகை கொண்டு வரவில்லை, நீ போதுமான அளவு வசதியோடு கூட வரவில்லை, ஒரு வாகனத்தோடு கூட வரவில்லை என்று சொல்லி கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற சபைகளுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததினாலே இப்பொழுது இந்த தேசத்தை இந்த சோசியல் ஈவில் என்று சொல்லுகிறார்களே, சமுதாய அநீதி, இதிலிருந்து மாற்றுவதற்கு சிறு வயதிலேயே கல்யாணம் முடித்து விட்டால் அவன் எவ்வளவு படித்தாலும் அவள்தான் மனைவியாக போகிறாள். அந்த நேரத்திற்குரிய காரியத்தை மாத்திரம் கொடுத்து விட்டால் படிப்புக்கு ஏற்றார் போல், வசதிக்கு ஏற்றார் போல், அவனுக்கு வேலைக்கு ஏற்றார் போல், அவன் இருக்கிற இடத்திற்கு ஏற்றார் போல் நான் வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினாலே இந்த காரியத்திற்கு நாம் திரும்புவோம் என்று சொல்லுகிற நாட்கள் வேகமாக விவரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இதை குறித்து ஒரு புள்ளி விவரத்தை நான் இந்த காரியம் பேசப்படுகிறதுனாலே, குடும்பத்தில் பேசப்படுகிறதுனாலே, நாங்கள் வாழ்கிற வட இந்தியாவில் நடக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 13 வயதிலிருந்து 15 வயது வரை கருச்சிதைவு செய்து கொள்ளுகிறவருடைய எண்ணிக்கை பீகாரில் 29%. 29, அதாவது 3 இல் 1 பெண் 13 வயதிலிருந்து 15, அதாவது 16 வயதிற்குள்ளாக கருவுற்று அவளதை கருசிதை செய்வதற்கு பல முறைகளை கையாளுகிறாள். நாங்கள் நடத்துகிற ஆஸ்பத்திரியில் நான் என் மகளோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன். அம்மா, ஒவ்வொரு வாரத்திலையும் இப்படிப்பட்ட கேஸ் உனக்கு வருகிறதா என்று. அவள் அங்கே லேடி டாக்டராக இருக்கிறபடினால அவள் பிறந்தது இந்த சாயர்புரம், இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் அவள் பிறந்தாள். ஆகையினால அவளை பார்த்து நான் ஒரு நாள் கேட்டேன், எப்படி என்று. அவள் சொன்னாள், டாடி, நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதில்லை என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஒரு வாரத்திற்கு I meet 5 girls.
150 படுக்கை கொண்டிருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 92,000 பேரை ட்ரீட் பண்ணுகிறோம். அதில் ஒரு வாரத்துக்கு 5 முறை வருகிறவர்கள் தாய் கூட்டி கொண்டு வருகிறாள். என் மகள் அவள் கருவுற்றிருக்கிறாள், அவளுக்கு கருச்சிதைவு பண்ணுங்கள் என்று அழுகிற தாய்மார்களை என் மகள் வாரத்திற்கு 5 பேரை ஆயிலும் சந்திக்கிறேன் என்று சொல்கிற ஒரு பொல்லாத காலம். இப்படிப்பட்ட இளம் வயதிலேயே தாய்மையை அடைந்து முடியாத ஒரு பொல்லாத நாட்களில் இருக்கிறதுனால இதற்காக அதிகமாக ஜெபியுங்கள். இது ஆதிவாசிகளின் மத்தியில் மாத்திரமல்ல, உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. எங்கள் வீட்டிலே இப்பொழுது எங்களோடு கூட என்னுடைய மனைவிக்கு உதவி செய்யும்படியாக ஒரு சகோதரி, வேலூரை சேர்ந்தவள், இந்து குடும்பத்தை சேர்ந்தவள், அவள் வந்திருக்கிறாள். அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். she is in the 40s, 42-43 வயது தான். அவர்கள் குவைத்தில் இருந்தார்கள். குவைத்தில் இருந்து அவர் வெளித்தள்ளப்பட்ட போது எங்களோடு கூட வர வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் எங்களிடத்தில் கொண்டு வந்தாள். ஆனால் திடீரென்று என்னுடைய மனைவி எனக்கு ஃபோன் செய்து அவருடைய அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நான் சொன்னேன், அம்மாவா இவளுக்கு அம்மா சீரியஸாக இருக்கன்னா வயசு என்னன்னு கேட்டேன். அவள் சொன்னார், இந்த பிகினிங் ஆஃப் 50s, 50 வயதினுடைய தொடு. நான் சொன்னேன், இவளுக்கு 42-44 வயது ஆகுது, இவளுக்கு அம்மா 50-55 வயசுனா என்ன அர்த்தம்? அப்பொழுது என்னுடைய மனைவி அவளை கேட்டிருக்கா. அவளுடைய பேர் ரெபேக்கா. ரெபேக்கா, உங்கள் அம்மாவுக்கு எப்போ திருமணம் ஆயிடுச்சு? வேலூரில் மெட்ராஸ்லேருந்து 100 கிலோமீட்டர் இருக்கிற வேலூரில் இருக்கிற ஒரு பெண் சொன்னுகிற காரியம் நல்லா கவனிங்க. எங்கள் அம்மா ஏஜுக்கு வர முன்னதாகவே அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவளுக்கு பிள்ளை பிறக்கும்போது அவளுக்கு 13 வயசு நான் பிறந்தேன். அம்மா, எனக்கு திருமணமானது 14 வயசுல, எனக்கு குழந்தை பிறந்தது 15 வயதில். என்னுடைய பிள்ளைகளைத்தான் கொஞ்சம் பெரிதாக்கி விட்டிருக்கிறேன். இது வேற எங்கே இல்லை, உங்கள் தமிழ்நாட்டில் தான், நீங்கள் வாழுகிற தமிழ்நாட்டில் தான். நவீனத்துக்கு பெயர் போனது என்று சொல்லுகிற அந்த பகுதிகளில் தான் இது நடக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட சிந்தனை இந்த நாட்களில் அதிகமாக இந்த பூமியை தாக்கி கொண்டு வரும்போது பெண்களுடைய நிலைமையையும் அந்த காரியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆதிவாசிகள் மத்தியில் இது ப்ரீடாமினண்ட்டாக இருக்கிறது. இந்த வீடியோவில் பார்த்தது நாங்கள் வேலை செய்கிற ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு திருமணத்தை தான் என்னுடைய சகோதரர்கள் எடுத்தார்கள். கொஞ்சம் அவருடைய உதவியும் பெற்றுக்கொண்டு எடுத்தார்கள், அவருடைய ஒத்தாசையோடு கூட எடுத்தார்கள். ஆகையினால நீங்கள் பார்த்தது ஏதோ கதைக்காக அல்ல, அது நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த காரியத்திற்கும் நீங்கள் போராட வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் வாயில் ஒரு சின்ன ஆதிவாசி பாடலில் அந்த டியூனில் ஒரு பாடலை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நிறைய பாட்டு படிச்சிட்டிங்க, இன்னும் பாட்டாண்ண என்று கேட்பீங்க, இன்னும் பாட்டாங்கின்னுட்டு. ஆனால் ஆதிவாசி ஸ்டைலில் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள், நீங்கள் செயல்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஒரு நாளில் சமூகத்தை மாற்றுகிறவர்களாக மாற்றி அன்றைய மிஷனரிகள் இந்த பழக்கங்களை ஒழித்தது போல உங்களையும் எடுத்து உபயோகப்படுத்துவார் என்கிற நிலையிலே நான் அதை சொல்லிக் கொடுக்க விரும்பினேன். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன அறிவிப்பு. இங்கே எல்லாருடைய கைகளிலையும் இப்படிப்பட்ட ஒரு பேப்பரை நாங்கள் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். இது நீங்கள் இந்த கூட்டத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நான் சில வருடங்களுக்கு முன்னதாக விசேஷமாக ஹைஸ்கூல் பாஸ் அவுட் பிள்ளைகளுக்காக நான் எழுதினது, காதலிக்கு முன்னர். ஏன்னா that is a brim. அவர்கள் காதலிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கான காரியத்தை 10+1+2 படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் எழுதி வெளியிட்ட அந்த டிராக்டை மறுபடியும் உங்கள் கைகளிலே தவள விடுகிறார்கள். இது உங்களுக்காக மாத்திரமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் காப்பி எடுப்பதற்கு இதற்கு காப்பி ரைட் அல்ல, ரைட் டு காப்பி. இதை நீங்கள் கலரில் எடுத்து கொடுத்தாலும் சரி, அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து கொடுத்தாலும் சரி, உன்னோடு கூட படிக்கிற இந்து மாணவனாக இருக்கலாம், இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், எப்பா இது கொஞ்சம் படிப்பா, நீ லவ் அஃபேரில் மாட்ட முன்னால் இதை படிச்சிரு என்று சொல்கிற அந்த காரியத்தை கொடுப்பதற்கு சாதகமாக எல்லார் கையிலையும் இது நீங்கள் போகும்போது, நீங்கள் சாப்பாட்டுக்கு போகும்போது உங்கள் கைகளிலே ஒரு நல்ல விதத்தில் அச்சடிக்கப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளினுடைய காரியங்களை நீங்கள் தெளிவாக பார்க்கும்படியாக அச்சடிக்கப்பட்ட இந்த காரியத்தை மறுபடியும் சொல்கிறேன். you will get a copy and you are going to make more copies. நீங்களே இதில் காப்பி எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து உங்களோடு கூட இருக்க சக மாணவர்களையும் சக வாலிபர்களையும்
சக குடும்ப நண்பர்களையும் காப்பாற்றுவதற்கு தேவன் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அதோடு கூட நான் எழுதின சில புஸ்தகங்கள் இங்கே உண்டு. இளம் உள்ளங்களுக்கு, இளம் ஊழியர்களுக்கு என்று நான் பேசினவைகளை செய்தியாக்கினார்கள். அந்த புஸ்தகங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், அல்லது யாருக்காயிலும் பரிசளிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது வாங்குவதற்கு உங்களிடத்தில் ஒருவேளை பலன் இல்லை என்றாலும் இதை பார்த்து விட்டு போங்கள். இந்த 2 புஸ்தகம் வாங்கினால் நான் திருச்சியில் வித்தியாசமுள்ளவனாயிரு என்று நானும் அருமை சகோதரன் வெஸ்லியும் எங்களுடைய குழுவினரும் நான் பேசின செய்தியையும் அவர் வித்தியாசமுள்ளவனாயிரு என்கிற பாடலையும் கூட சேர்த்து ஒரு சிறிய புஸ்தகமாக அச்சடித்தோம். இது உங்களுக்கு இலவசமாக அங்கே வைத்திருக்கிறார்கள். முடியுமானால் வேண்டும் என்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் எங்களுக்கு எழுதுங்கள், அது உங்கள் வீடு தேடி வரும். உங்களுக்கு வசதிப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு எழுதுங்கள் என்றால் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாட்டு புஸ்தகத்தில் எங்களுடைய அட்ரஸ் இருக்கிறது. we will definitely make it a point to reach you. உங்களை நாங்கள் தொடுவதற்கும் உங்களோடு கூட கிரியை செய்வதற்கும் அது வசதியாக இருக்கும். கூடவே ஆண்டவருக்காக 2 வருடங்களாயிலும் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், பள்ளிக்கூடத்தின் வேலை மூலமாக அல்லது எனக்கு தெரிந்திருக்கிற காரியத்தை நான் ஆண்டவருக்கு செலவு பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு சின்ன இமெயில் சொல்கிறேன். hr@gemsbihar.org. gemsbihar.org உங்களுடைய புஸ்தகத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னதாக HR என்று போட்டால் அங்கே வரும். நீங்கள் டீச்சராகவோ, மருத்துவர்களாகவோ, நர்சஸாகவோ 2 மாதத்துக்கு வருகிறவர்களுக்கும் கூட எங்களிடத்தில் அதற்கு உங்களை நாங்கள் பார்த்து பேணி உங்களுடைய பத்திரமாக பார்த்துக்கொள்வோம் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். இப்போ மாத்திரம் நான் ஒரு சின்ன பாட்டு, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் போகனால ஒரு மழை போட்டு உங்களை குளிர்ச்சியாக அனுப்பிடும். அதனால் உள்ள சூடு ஜாஸ்தி இருந்ததுன்னா வெளி சூடு தெரியாது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. ரொம்ப சிம்பிள். என்ன அர்த்தம்? என் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலையும் ஆண்டவருடைய நாமம் துணிக்கிறது. தேவ பிள்ளைகள் எழும்பினால் அது நடக்கும் என்கிறதை அறிந்தவர்களாக दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. कितना, எல்லாரும் சொல்லலாம், कितना प्यारा यीशु का नाम. ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ அழகானது. ஹல்லேலூயா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் 4 தம்பிமாரை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறேன். இங்கே வந்து 4 பேர் அல்லது 5 பேர் வாங்க பார்க்கலாம். முன்னால் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க வாங்க பார்க்கலாம். ஆமாம், நான் சொல்கிறது செய்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இதை ஆதிவாசிகள் இதை சாதிரி என்று சொல்லப்படுகிற பேசுகிற மொழியில் இந்த டியூன் இருக்கிறது. இந்த சாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீங்கள் போனீர்கள் என்றால் சாதிரி பேசுகிறவர்கள் விசேஷமாக மரங்களை, செடிகளை வணங்குகிறவர்கள். அவர்களை சமீபத்தில் பிடித்து கொண்டு போய் பஜரங் தல் இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் மாற்றி விடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. அங்கே போன உடனே நீதிபதி கேட்டார், நீங்கள் இந்துக்களாய் இருந்தவர்கள் ஏன் கிறிஸ்தவர்களாய் மாறினீர் என்று. அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்துக்கள் என்று யார் சொன்னது? நாங்கள் இந்துக்கள் என்று யார் சொன்னது? நாங்கள் ஆவிகளை வணங்குகிறவர்கள், அது மரத்தை வணங்குகிறவர்கள், எங்களை பிடிச்சி இந்துக்கள். நீதிபதி சொன்னார், இவளை தவறாக கொண்டு வந்ததுனால இவர்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறேன்னு சொல்லி அவர்கள் தலைகளை அடிப்பது போல செய்து விட்டார். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே ஒரு வெறி உண்டு. அவர்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் அநேக ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார். ஜெம்ஸனுடைய ஊழியம் எல்லா தரப்பட்ட மக்கள் மத்தியிலையும் செய்கிறபடினால அவர்களுடைய டியூனில் இந்த காரியத்தை செய்வோம். என்ன செய்யணும்? ஒருத்தருடைய பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருடைய இடுப்பை அவர்கள் இப்படி பிடித்துக்கொள்ளார்கள். ஏன் இடுப்பை பிடிச்சிக்கலாம்? பயப்படுறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி 4 பேரை பிடிச்சி, வேற ஒன்றும் இல்லை, துனியாக்கே கோனை கோனையும் போது முதல்ல வலது கால் எடுத்து முன்னால், அதற்கு பிறகு நடுவில், அதுக்கு பிறகு பின்னால், அதுக்கு பிறகு இங்கே, அதுக்கு பிறகு பின்னால், அதுக்கு பிறகு இவ்வளோதான். இந்த கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆதிவாசி டான்ஸ் ஆடுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இவங்க செய்கிறாங்களான்னு முதல்ல பார்க்குறேன். ஆமாம், நல்லா இடுப்பில் பிடிச்சிங்க ஐயா. சிலருக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருவரோடு கூட நான் ஐ வில் ட்ரை. அவங்க சரியாக செய்தாங்கன்னா இவங்க அதுக்கு பிறகு பின்னால் செய்வாங்க. வரீங்க தம்பி, வரீங்களா? மறுபடி செய்வீங்களா? அடி கொடுப்பேன் இல்லைண்ணா. ஹல்லேலூயா.
दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया. கொஞ்சம் பேருக்கு எங்களுக்கு இப்போயுமே தெரிஞ்சுட்டு நாங்கள் எங்களை பக்கம் உட்கார வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. எல்லோரும் எழுந்து நின்று கொஞ்சம் சேர்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன போனால் பரவாயில்ல, ஏன்னா கடைசி கூட்டம் தானே. ஹல்லேலூயா. எல்லோரும் இவங்க ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பாருங்கள். நல்லா ஒன்று போல் முதல்ல ரைட்டில் ஆரம்பிங்க, அதுக்கு பிறகு சென்டரில், அதுக்கு பிறகு லெஃப்டில், அதுக்கு பிறகு சென்டரில், அதே சமயத்தில் பின்னால் போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன். 1 2 3 स्टार्ट. दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया, कितना प्यारा यीशु का. அந்த பக்கத்தில் கொஞ்சம் அசைவு குறைவா இருக்கு, நான் கீழே வந்து கொட்டு போட முன்னால ஹல்லேலூயா, ஏன்னா தட்டி விட்டால் தான் சில ஸ்ப்ரிங் சரியாக ஆக்ஷன் எடுக்கும். ஹல்லேலூயா. அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு பண்ணிங்கன்னா தான் உங்கள் காலில் அழகான ஒரு ராத்திரி முழுவதும் பாடுவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பாடுறது பீகாரில், நீங்கள் பாருங்க, தமிழ்நாடு கே கோனே கோனே மே गूंज रहा यीशु का नाम, तमिलनाडु के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम. वेरी गुड. कितना प्यारा यीशु का नाम, तमिलनाडु में हाल, भारत के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, भारत के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम, भारत में हालेलुया, कितना प्यारा यीशु का नाम, भारत में हालेलुया, हालेलुया, हालेलुया. ஒரு சின்ன ஜெபத்தை வலது கையை வைத்து செய்ய போறீங்க. எங்க நாட்கள் ஆண்டவரே சொல்லுங்க, எங்க நாட்கள்ல எங்க தலைமுறைக்கு விடுதலையாக்குகிற இயேசுவின் நாமத்தை அறிவிப்பது எங்களுடைய வேலை. உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உயர்த்த விரும்புகிற ஃபைனல் டெஸ்டினேஷன் அவரோடு கூட சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்வதுதான். பூமியிலே என்னை உயர்த்தி உபயோகப்படுத்துகிறார், ஆனால் கூடவே வைத்து நான் உட்கார்ந்த சிங்காசனத்தில் நீங்களும் உட்காரும்படி, பிதா எனக்கு அருளின அதே சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய உன்னதமான இடத்தை ஆண்டவர் இந்த பூமியை ஆளுகிற ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறது ஃபைனல் என்று நான் உங்களுக்கு முதல் நாளிலே சொன்னேன். அதை நிரப்புவதற்கு வெற்றி வாழ்க்கை, ஜெயம் கொண்ட வாழ்க்கை, ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக இருக்கிறது, ஓவர் கமிங் லைஃப் என்பதை நான் உங்களுக்கு கடந்த நாட்களிலேயும் கடந்த செஷனிலேயும் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அப்படி சுட்டி காட்டி வரும்போது 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை மாத்திரம் எடுத்து நான் கடந்த நாட்களிலே விசேஷமாக நேற்று சாயங்காலம் வரை உங்களுக்கு பல காரியங்களை சொன்னேன். அன்பிலே நிலைத்து, ஆதி அன்பிலே நிலைத்து நிற்கிற காரியத்தை சொன்னேன், உண்மையிலே இருக்க வேண்டிய காரியத்தை சொன்னேன்,
தேவன் வெறுக்கிற காரியத்தை நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். நேற்றைய தினத்தில் உங்களுக்குள்ளது என்பதை நினைத்து நாம் ஒரு கூட்டு ஒரு பாடியாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி, உனக்குள்ளதும் உண்டு உங்களுக்குள்ளதும் உண்டு என்று சொல்லி 2வது 3வது அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இன்னமும் 3 சபைகளை குறித்து நான் பேசாவிட்டால் இந்த முகாமினுடைய செய்தி அது முற்றுப்பெறாது என்பதினாலே மீதம் இருக்கிற 3 சபைகளை குறித்தும் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நீங்கள் இங்கே இருந்து போகும்போது உங்களுடைய சபையை திரும்பி பார்ப்பீர்கள். நீங்கள் வந்திருக்கிற சபையினுடைய சில சபைகளுடைய நிலைமை செத்து போன நிலைமையிலே இருக்கலாம். அவருடைய பாட்டிலே ஒரு அர்த்தம் இருக்காது, அவருடைய ஜெபத்திலே ஒரு ஜீவன் இருக்காது. ஏதோ கடமுறைக்கு யாரோ ஒருவர் ஆராதனை நடத்துகிறார், யாரோ ஒருவர் ஜெப புஸ்தகத்தை வாசிக்கிறார், யாரோ ஒருவர் எதையோ சொல்லுகிறார் என்று சொல்லுகிற ஒரு ஜீவ சுவாசம் இல்லாத சபை ஆராதனையில் நீங்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, அவசரப்பட்டு விடாதே. ஆனால் நீ மாத்திரம் எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இங்கே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். You may not have a time to change your church, you may not have the opportunity to go and find another church, but please understand, God wants you to be a overcomer. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீ அப்படிப்பட்ட வெற்றி உள்ளவனாக ஜெயம் கொள்கிறவனாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை உனக்கு காண்பிக்கும்படியாக இன்னமும் 3வது அதிகாரத்திலிருந்து 3 முக்கியமான ஆலோசனைகள் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை, ஆண்டவருடைய அப்சர்வேஷன்ல, ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கும்படியாய் கேட்கிறேன். 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேவனுக்கு முன்னதாக நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆண்டவருடைய அப்சர்வேஷனிலே, ஆண்டவருடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் இந்த சபையை குறித்து சொல்லப்படுகிற காரியம் மிகவும் மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. அது என்ன? உன்னுடைய பெயர் உயிருள்ளவன் என்று, but you are the reality, you are already dead. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், ஆனால் உன்னை நான் காணும் போது, உன்னை நான் பார்க்கும் போது நீ உயிருள்ளவனாக இல்லை என்று நான் உனக்கு சொல்ல முடியும். உன் பேர்ல தான் உயிர் இருக்குது, ஆனால் ரியாலிட்டியில உண்மையில உனக்கு உயிர் இல்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரங்களிலே நாம் சில சபைகளையோ சிலருடைய வாழ்க்கையோ சில காரியங்களையோ பார்க்கும்போது அதை நாம் பார்க்கிற விண்ணமாக ஆண்டவர் பார்ப்பதில்லை. கொஞ்சம் இன்னும் ஆழமாக பார்க்கிறார். அவர் அங்கே பார்க்கிற அந்த மாதிரி சபையிலையும் அங்கே ஜெயம் கொள்ளுகிற சில மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். என்னுடைய 7 வயது மகள், அவள் திடீரென்று காலிலே வேதனை உண்டாயிற்று என்று சொன்னாள். என் மனைவி வேறு இடத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தாள். ஒரு வாரம் நான் அவளோடு கூட தங்கும்போது, டாடி வலிக்கிறது, டாடி கால் வலிக்கிறது என்று சொல்லுவாள். காலை தடவி விட்டு கொண்டே இருக்க சொல்லுவாள். அது எனக்கு கொஞ்சம் விகற்பமாக தெரிந்தது. ஒருவேளை வீட்டில் மம்மி இல்லை என்று சொல்லி அவள் அப்படி செய்கிறாள் என்று சொல்லி நான் முதல்ல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டேன். அதற்கு பிறகு 3 நாட்கள் கழித்து அவள் சொல்ல ஆரம்பித்தாள், டாடி என்னால் நடந்து பாத்ரூமுக்கு கூட போக முடியல, என்னை தூக்கி கொண்டு விடுங்கள் என்று சொன்னாள். தூக்கி கொண்டு விட்டேன். காலிலுடைய வலியை வந்தது. ஒரு சில விசேஷத்தை எலும்பு வைத்தியர்கள் எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது நான் அவரிடத்தில் சொன்னேன், கொஞ்சம் என் பிள்ளையை பாருங்கள், ஏதோ இருக்கிறது என்று. எங்களுடைய ஆஸ்பத்திரியிலையும் நல்ல எக்ஸ்ரே மிஷின் வைத்திருக்கிறோம். அந்த நல்ல எக்ஸ்ரே மிஷின்லே அவர் எக்ஸ்ரே எடுத்து விட்டு, அண்ணன் ஒன்றுமில்லை, ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டால் சரியாகும் என்று ஒரு சின்ன பேண்டேஜ்
போட்டு விட்டார். வீட்டில் வைத்திருந்த மனைவி வந்து விட்டாள். நான் வெளியே போக வேண்டியிருந்தது. நான் வெளியே போய்விட்டு மறுபடியும் வந்தபோது வேதனை அதிகமாகிவிட்டது. அப்பொழுது இன்னொரு மருத்துவர் சொன்னார், அதை கொஞ்சம் பயாப்சி பண்ணி பார்த்தால் நலமாயிருக்கும் என்று. பயாப்சி பண்ணி பார்த்தபோது அதனுடைய கால் இன்னமும் பெரிதாகிவிட்டது. அவருடைய வேதனை அதிகமாகிவிட்டது. எனக்கு மலேசியாவுக்கு ஊழியம் போக வேண்டிய அவசியம் இருந்தது. நான் என்னுடைய பெட்டையை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பிரயாணத்திற்கு என்னுடைய வண்டி ரெடியாக இருக்கும்போது ஜெபிக்கலாம் என்று சொன்னபோது, the first time in her 7 years life, 7 வயதிலே அவள் அதுவரை சொல்லாத ஒரு காரியம் சொன்னா, டாடி போகாதீங்க டாடி, என்னை விட்டு போகாதீங்க டாடி. என்னுடைய மகள் எப்பொழுதும் ஞானம் உள்ளவளாக, அவள் எப்பொழுது வருவீர்கள் என்று தான் கேட்பாளை ஒழிய அவள் ஒரு நாளும் போகாதீர்கள் என்று சொன்னதில்லை. அவளுடைய பரிதாபமான அந்த வாய்ஸ் என்னை நிறுத்த வைத்தது. ஜெபிக்கிறதுக்கு நிற்கிற நான் அங்கே இருந்தேன். மலேசியாவில் ஒரு சைனீஸ் சர்ச்சில் பேச வேண்டிய அவசியம் இருந்தது. ஒரு பெரிய சபையில் 3 நாட்கள் மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று வைத்திருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் பேச வேண்டிய அவசியம் இருந்தது. நான் அங்கே இருக்கிற பாஸ்டர் இடத்துல, டேனியல் ஹோ என்கிற ஒரு பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி, ஐயா, மை டாட்டர் சீம்ஸ் டு பி வெரி சிக், எனக்கு தெரியாது என்ன என்று தெரியாது, அவள் மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறாள், அவளோடு நான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் என்னுடைய ப்ரோக்ராமை நான் தவிர்க்கிறவன் அல்ல. என்னுடைய பெட்டி ரெடியாக இருக்கிறது, என்னை கூட்டிக் கொண்டு போகிற வண்டி ரெடியாக இருக்கிறது. வாட் யூ திங்க் அப்படி என்று அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஏசியாவினுடைய எவாஞ்சலிக்கல் அசோசியேஷனுக்கு அவர் ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கிறபடினால அவர்களிடத்தில் நான் கேட்டபோது அவர் சொன்னார், ஜெபக்குமார் ப்ளீஸ் ஸ்டே பேக், we will postpone the meeting. நாங்கள் கூட்டத்தை தள்ளி வைக்கிறோம், கேன்சல் பண்ண மாட்டோம், தள்ளி வைக்கிறோம், நீங்கள் வராவிட்டால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்ன அந்த நிம்மதியான வார்த்தைகளை கேட்டு நான் என் மகளை உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னான். அப்பொழுது எங்களோடு கூட இருந்த டாக்டரையும் என் மனைவியையும் நானும் அவளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வெள்ளூருக்கு வந்தோம். வெள்ளூரில் வந்து முதலாவது அவர்களும் ஒரு எக்ஸ்ரே எடுத்தார்கள். நத்திங் வாஸ் விசிபிள், அதில் ஒரு காரியமும் தெரியப்படவில்லை. ஆனால் இவளுடைய வேதனை அதிகமாகிக் கொண்டே வந்தபோது அங்கே இருக்கிற டாக்டர்கள் இடத்துல வந்து கேட்டார்கள், ஐயா 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய மிஷின் வந்திருக்கிறது, இந்த மிஷினிலே நாங்கள் ஸ்கேன் பண்ணுவதற்கு கொஞ்சம் காசு அதிகமாகும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், ப்ளீஸ் டூ இட், எப்படியா செய்யுங்கள் என்று அவளை எடுத்துக்கொண்டு நான் போன போது அந்த ஸ்க்ரீனை எனக்கு காண்பித்தார்கள். தலையிலிருந்து கால் வரை அவருடைய எலும்புகளிலே கேன்சர் இருந்தது. அந்த மிஷின் தான் காட்டி கொடுத்தது. எங்களுடைய ஆஸ்பத்திரியில் இருந்த மிஷினோ அல்லது எங்களுடைய வெள்ளூரில் நாங்கள் பார்த்த முதலாவது எக்ஸ்ரே மிஷினை காட்டி கொடுக்க முடியவில்லை. அதனால் அந்த டீப் ஸ்கேனிங்கை அதை பார்த்தபோது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது அவருடைய உடலெல்லாம் பரவி இருந்ததை நாங்கள் அப்பொழுதுதான் பார்த்தோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், அவுட் சைட் யூ மே நாட் see, with ordinary test you may not understand. சாதாரண சோதனையில் இதை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் பார்க்கும்போது நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், நீ செத்தவனாய் இருக்கிறார். அந்த செத்த நிலைமைகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுவானவைகளை நீ புரிந்து கொண்டு ஸ்திரப்படுத்தி என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் வெற்றி பெற்றவர்களை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவர் செல்லாமா? என்ன சொல்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம். அந்த வசனம் மிகவும் உற்சாகமான வசனம், அதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்கள், the condition of the church is so bad, the condition of the church is so low, the condition of the church is pitiable. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, ஆமென். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், செத்து போன நிலைமையில இருக்கிற ஒரு சபையில நீ வைக்கப்பட்டிருந்தாலும், ஜீவனற்ற காரியத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு பேர் சபையில நீ வைக்கப்பட்டிருந்தாலும், அஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத மகனாக மகளாக நீ வாழ முடியும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாம், பார்க்கலாமா? ஹல்லேலூயா. It is possible. There are some people, ஏன் அவங்க சாவுக்கு காரணமா இருந்தது இந்த வஸ்திரத்தை அசுசிப்படுத்தினது என்பதை ஆண்டவர் அழகாக விஸ்தரிப்பதற்காக சில பேர் தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே
எனக்கு அங்கேயும் ஜெயம் கொள்கிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும் என்று ஆண்டவர் ஆர்ப்பரிக்கிறார். நல்ல கவனிங்க என் அருமையான தம்பி தங்கச்சி, இங்க இருந்து போகும்போது நான் உங்களை ஜெயம் கொண்டவர்களாக உங்கள் சபைகளிலே காண வாஞ்சிக்கிறபடினால இந்த காரியத்தை குறித்த 2 முக்கியமான காரியத்தை மட்டும் கொஞ்சம் காட்டிவிட்டு போய்விடுகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து யூதாவின் புஸ்தகம், யூதாவின் புஸ்தகத்தில் ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு அதிகாரம் உண்டு. 22வது 23வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து, நன்றாய் கவனிங்கள், பகுத்து அறிகிற அறிவு உள்ளவர்களாய், அதாவது காரியங்களை தனித்தனியாக பார்க்கிறதற்கான கிருபை பெற்றவர்களாக, பகுத்து அறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும், கவனிங்க, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இந்த மனுஷர்களுக்கு யூதா எழுதுகிற ஒரு பெரிய காரியம், they are very active in saving others. இங்கே இருந்து போகும்போது என் நண்பர்கள் கூட்டத்தை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, என் சபையில் உள்ளவர்களை ரட்சிப்புக்கு நேராக தேவனுடைய வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு நான் செயல்பட போகிறேன் என்று சொல்லி செயல்படுகிற ஒரு கூட்டத்தை தான் காண்பித்துக் கொடுக்கிறேன். மறுபடியும் வாசிக்கலாம் இந்த 2 வசனங்களையும். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, கவனிங்கள், இந்த மக்கள் சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து நரக அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சிக்கிற இந்த ப்ராசஸ்ல, இந்த காரியத்தை செய்யும் போது அவர்கள் கேர்ஃபுல்லாக இல்லாவிட்டால், அவர்கள் அதிலே கவனமாக இல்லாவிட்டால், அவர்கள் மாம்சத்தால் உண்டாகிற ஒரு கரையை பெற்றுக்கொள்ள முடியும். They are out to help others. They are out to save others. மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு, மற்றவர்களை ரட்சிப்பதற்கு தான் இறங்கினார்கள். பயத்தோடே இறங்கினார்கள். அக்னியிலே இருந்து அவர்களை எப்படியாவது இழுத்து விட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அந்த நடந்த ப்ராசஸ்ல அவருடைய மாம்சங்கள் கரைபடுவதற்கான வாய்ப்பை சுட்டி காட்டி யூதா சொல்கிறான், மாம்சத்தால் நீங்கள் அழுக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னொரு நன்மையான காரியத்தை செய்யும் போதும் நடக்கிற காரியத்தை யாக்கோபு எழுதுகிறார். வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரத்தில் அதே காரியத்தை இங்கு கொஞ்சம் வித்தியாசமாக யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள். 27வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு. in the process of helping some widows, in the process of helping some destitutes, in the process of helping some orphans, there is a place for you to get defiled by the world. நல்ல கவனிங்கம்மா தம்பி, நீங்க உலகத்துல போக போறீங்க, உலகத்தால நீங்கள் கரைபட்டு விடக்கூடாது, மாம்சத்தால் கரைபட்டு விடக்கூடாது. நீங்கள் சொல்வீர்கள் அதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கோம் என்று. பட் listen to me, ஐயா, சிலரை இழுத்து விடத்தான் போனேன், சிலரை அக்னியின்றி இழுத்து விடத்தான் போனேன், சிலரை காரியங்களை பார்க்கப்படி நான் போனேன், சில விதவைகளுக்கு உதவி செய்யும்படியான் போனேன், சில அனாதை பிள்ளைகளை எப்படியாயிலும் காப்பாற்றி விட வேண்டும் என்று தான் போனேன். பட் நான் சில காரியங்களை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நடைமுறையில் நடந்த ஒரு சின்ன காரியத்தை சொல்ற உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். என்னுடைய இன்னொரு செய்தியில் சொல்லியிருக்கேன், நான் ரிப்பீட் பண்ணும்படியாக ஆவியானவர். என்னுடைய மனைவிக்கு இந்த தோட்டங்கள் துறவுகளை வைக்க வேண்டும் என்கிற ஆசை. அந்த பகுதியை சேர்ந்தவள். அவருடைய வீட்டை சுற்றிலும் மாமரம், தென்னை மரம், வாழை மரம் இருந்ததுனால நாங்கள் போன இடத்துலையும் இங்கே இருந்தே வாழைக்கண்டை கொண்டு போய் கொஞ்சம் வாழை மரங்களை வளர்க்க ஆரம்பித்திருந்தாள். இப்போ வந்தாலும் இங்கே எங்களுடைய கொஞ்சம் இடம் இருந்தாலும் கொஞ்சம் எங்கள் பிள்ளைங்க அங்கங்கே கொஞ்சம் வாழை மரம், அங்கங்கே ஒரு சின்ன காரியத்தை செய்துகிறது நீங்கள் எங்களுடைய கேம்பஸில் வந்தால் பீகாரில் பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் நான் காலையில் அந்த ப்ரேயர் வாக்காகவும் காரியங்களை பார்க்கிறவனாகவும் நான் போவது வழக்கம். ஒரு நாளில் நான் வரும்போது அங்கே ஒரு வாழை குலை தள்ளி இருந்தது. அதில் ஃப்ரூட் பேரிங் டைம்,
அது விழுவது போல, ஒடிந்து விழுவது போல இருந்தது. சுற்றி முற்றி பார்த்தேன், யாருமே அந்த பக்கத்தில் காணவில்லை. 2 மூங்கில் கம்பு அங்கே கிடந்தது. அதை எடுத்து நானே ஒரு கயிறில் ஒரு வியை போல கட்டினேன். கட்டிவிட்டு எனக்கு யாரும் உதவி செய்யாதனால முதல் கம்பை இங்கே ஒரு இடத்துல குத்தி அதற்கு அண்டை கொடுப்பதற்காக, அதை நிறுத்துவதற்காக, அதற்கு ஒரு சப்போர்ட் உண்டுவதற்காக நான் உண்டாக்கினேன். இப்படித்தான் காலையில் ஆராதனை நடத்திவிட்டு நான் போனபடினால இதே மாதிரி ஒயிட் குர்த்தா போட்டிருந்தேன். நான் போட்டுவிட்டு 2வது கம்பை சரி பண்ணும்போது அந்த கம்பு என்னுடைய கையிலிருந்து விலகிவிட்டது, கொஞ்சம் திரும்பி கொண்டது. நான் கட்டியிருந்த கட்டு லூஸ் ஆகிட்டதுனால டக்குன்னு திரும்பி அந்த மூங்கில் அந்த வாழை மரத்தை ஒரு குத்தி விட்டது. அதிலிருந்து தண்ணீர் என் மேலே விழுந்ததை நான் கவனிக்கவில்லை. வீட்டுக்கு வந்தேன். நன்றாக வேர்த்திருந்ததினால என்னுடைய வீட்டிலே அல்ஃபான்னு ஒரு சின்ன பிள்ளை, அவளை படிக்க வைத்துக்கொண்டு எங்கள் வீட்டிலேயும் உதவிக்காக வைத்திருந்தோம். அந்த அல்ஃபாவை பார்த்து, அங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டுருமா என்று சொன்னேன். அவள் துவைத்து முடித்து காய போட்டு கொண்டு வரும்போது சாயங்காலத்தில் சொல்கிறார், என் மனைவிடத்தில், அங்கிள் எங்கே போயிட்டு வந்தார்? எனக்கு நான் உள்ளே இருக்கிறேன், வெளியே கேட்குறேன், அங்கிள் எங்கே போயிட்டு வந்தார்? அப்போ என் மனைவி கேட்குறா, எங்கே போயிட்டு வந்தார் என்னடி கேட்குறேன். இல்லை, அவர் சட்டையெல்லாம் கரையாக இருக்குத. இப்போ எனக்கு நடுக்கம் கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா அவள் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் வெத்தலை போட்டு துப்புனா எப்படி கரை இருக்குமோ அப்படியே ஒயிட்டு குர்த்தா முழுவதும் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே வெக்கமாக இருந்து நான் யோசித்து பார்க்குறேன். என் மனைவி வாழைக்கொலை உள்ளுக்குள்ளே வளர்ந்ததுனால அவள் சொல்லிட்டா, இது வாழைக்கரை, இது வாழையினால் வந்த கரை. எங்கப்பா போனீங்கன்னு கேட்டான். நான் உனக்கும் உதவி செய்து உன் மரத்துக்கும் உதவி செய்ததுனால வந்த வேணாடி. நீ வளர்க்குற மரம் ஒடிஞ்சிடக்கூடாதுன்னுட்டு ஓம் பேரில் வைத்த அன்பினால், அந்த மரத்தின் மேலே வைத்த பரிதாபத்தினால நான் அதுக்கு உதவி செய்ய போகுது. அது என் மேலே தூன்னு துப்பினதுனால பாத்தியா மேலெல்லாம் கரை. பக்கத்தில் உட்காந்து பேசுங்க. இங்கேருந்து போன உடனே நிறைய பேரை அக்னியிலேருந்து ரசிக்கணுன்ட்டு உனக்கு தோன்றும், உனக்கு ஏராளமாக தோணும், துடிக்கும். ஏன்னா இங்கே நல்லா உரமிட்டு போயிருக்கிற போகும்போது மாம்சத்தால் கரைபடுவதற்கோ அல்லேலூயா உலகத்தால் கரைபடாதபடிக்கோ நீ காத்து கொண்டாய். நீ வெற்றி பெற்றவன், உன் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டவன், நீ ஜெயத்தை தக்க வைத்துக் கொண்டவன், மறந்து விடாதே. சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்த நான் 3 நாட்கள் முடித்துவிட்டு மண்டே பீகாருக்கு சாயங்காலத்தில் ட்ரெயின் பிடிப்பதற்கு காத்திருக்கும் போது ஒரு பைபிள் ஸ்கூல் மாணவன் ஓடி வந்தான். நான் தங்குகிற இடத்திற்கு வந்தான். அங்கிள் உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னான். நான் சொன்னேன், தம்பி நான் சாயங்காலத்துக்கு போகிறேன் தம்பி, கொஞ்சம் ஆயத்தை பண்ண வேண்டியிருக்கு. இல்லை அங்கிள் நான் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லி என் கையை பிடித்து கொண்டு அவன் சொன்னான், நான் இருக்கிற வீட்டுக்கு எதிர்த்தால ஒரு அரசியல் பிரமுகர் இருக்கிறார். அவங்க பெஞ்சாதியை போட்டு அடியோ அப்படின்னு அடிக்கிறாரு. அவங்கள பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருக்குது. நான் எதையாவது செய்யணும், நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். அவன் பிரபலமான ஆளாக இருக்கிறான். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், குடிக்காமல் அடிக்கிறான். அவளை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. எதிர்த்த வீட்டில் நான் குடியிருக்கிறதுனால அங்கேருந்து அவள் என்னை பரிதாபமாக பார்க்குறா. என்னடா அங்கேருந்து என் அடிபடுறதெல்லாம் பார்க்குறியே, இந்த ஆளை கொஞ்சம் திருத்த மாட்டேங்கிறியா அப்படின்னு பார்ப்பது போல இருக்குது. நான் என்ன செய்யணும்? நான் சொன்னேன், விலகி ஓடு. நான் அதைத்தான் சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அவசரமாக இருந்ததுனால விலகி ஓடுப்பா, இது உனக்கு வேண்டியதில்லை. முடிஞ்சதுன்னா பக்கத்து வீட்டில் யாராவது மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லு, அந்த சகோதரியை கொஞ்சம் பார்க்க சொல்லு. 3 மாதங்கள் கழித்து மறுபடியும் சென்னைக்கு வருகிறேன். சென்னையில் மறுபடியும் அதே சகோதரன் இப்பொழுது அந்த பெண்ணையும் கூட்டி கொண்டு வந்திருக்கான். இந்த அக்காவை தான் சொன்னேன். இன்னும் அடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நான் அப்பப்போ போய் அவங்களுக்கு ஆறுதலாக பேசி அவங்களுக்கு வசனத்தெல்லாம் காட்டி, திக்கற்றவர்களை கைவிடாத ஆண்டவர்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுறேன். எனக்கு தொட்டு, நீ கண்ணீரை தொடச்சியா? என் முன்னால் அழும்போது எப்படி நான் துடைக்காமல் இருக்க முடியும்? அப்படியே தொடச்சி விட்டேன். நான் சொன்னேன், தம்பி ஜாக்கிரதப்பா, தம்பி ஜாக்கிரதடா, எனக்கு என்னமோ பண்ணுது உன்னை பார்த்தாலே, நீ எனக்கு என்னமோ பண்ணுது. இன்னும் 6 மாதங்கள் கழித்து நான் சென்னைக்கு போவேன். நான் பாஸ்டர் பேரை சொல்ல முடியும், எந்த சர்ச்சில் அவர் எந்த பைபிள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான்னு அவன் பேரை சொல்ல முடியும். நான் அவருடைய காரியத்தை கெடுப்பதற்காக நான் சொல்ல விரும்பவில்லை. 6 மாதங்கள் கழித்த போது அவன் கூட்டி கொண்டு வந்தான். என்ன சொன்னான் தெரியுமா?
அண்ணன் இவள் அவளோடு வாழ மாட்டேன் என்று என்னுடைய அறையிலே தங்கி இருக்கிறாள். I am just helping. அக்னியில் இருந்தவளை விடுதலை ஆக்கிவிட்டேன். நான் சொன்னேன், தம்பி நீ பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற, ஒரு சின்ன அறை தான் வாடகைக்கு எடுத்திருக்கேன்னு எனக்கு சொன்னேன். ஒரே ஒரு சின்ன போர்ஷன், ஒரு வீட்டுக்காரங்க ஒரே ஒரு அறையை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாத்ரூம் கூட எங்கேயோ கார்பரேஷன் டாய்லெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அங்கேடா வச்சிருக்கேன்? அங்கே தான் வச்சிருக்கேன். We both are living. I have saved this soul அப்படின்னு சொன்னான். எனக்கு சவால் விட்டான். நான் சொன்னேன், தம்பி மறுபடியும் சொல்கிறேன்டா, யாராவது ஒரு குடும்பம் தெரிஞ்சிருந்தனா அல்லது உங்கள் போதகர் வீட்லையாவது இந்த அம்மாவை கொண்டு சேரு. அவன் வேற அரசியல்காரன் சொல்கிற, அவன் வேற குடிகாரன் சொல்கிற, இது உனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்குறது ஒன்றாவது. ஆனால் நீ இந்த பெண்ணிடத்தில் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது நல்லதில்லை. Because you sleep in the same room. She is married and you are not married. Even though you are spirit filled, நீ ஆவிலே நிறைந்தவன், ஆவிலே வளர்க்கிறவன், ஆனாலும் ஒரு ஆதங்கத்தின் பேரில் ஒரு சகோதரியை போல தான் நினைத்தாலும், you are sleeping in the same room. It is going to be. மூன்றாவது நாள் எனக்கு செய்தி வந்தது, 2 பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று. I am not telling you a story. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவில்லை, நடந்தது சொல்லுகிறேன். நன்ற கவனம் இங்கே இருக்க. துடிப்போடு கூட போகும்போது உனக்குள்ளே இருக்கிற உள் வேகம் உன்னை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பட் நெவர் கிராஸ் யுவர் லைன். உன்னுடைய எல்லையை கடந்து விடாதே. உலகத்தால் கரைபடாதபடிக்கு, மாம்சத்தில் கரை உண்டாகாதபடி நீ காக்க வேண்டியதை தேவன் முன்னதாக எழுதி வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிறவர்கள் செத்தவர்கள் மத்தியிலே, செத்து போனவர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு துடிப்பு உண்டு. நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். ஏனென்றால் எங்கள் மாம்சத்தையோ எங்களுடைய வஸ்திரத்தையோ உலகத்தாலும் கரைபடாதபடி காத்துக்கொள்வதற்கு எங்களை சுற்றிலும் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்வதற்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் என்கிற நிலையை மறந்து விடாதே. If you happen to lead somebody in the opposite sex, மற்ற உனக்கு எதிர்பாலரை ஆண்டவருக்குள் வழி நடத்த வேண்டும் என்று நீ ஆரம்பிக்கும் போது எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிரு. 3 பேராயிருங்கள். இன்னொரு மனிதனோடோ அல்லது இன்னொரு மனுஷியோடோ இன்னொரு பெண்ணோடோ அவளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் என்று தனி இடத்தை நாடி விடாதே. வாலிபனே, இதில் நீ கவனமாயில்லை என்றால் உன் மாம்சத்தின் அழுக்கு உன்னை பிடித்துக் கொள்ளும். ஏனென்றால் அது உன்னை சாவுக்கு ஏதுவாக நடத்திவிடும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் இருந்து 17 வயது நிரம்பிய ஒரு சகோதரி, அவளுக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. தாயும் தகப்பனும் ஒரே நாளில் ஆக்சிடென்ட்ல செத்து போனார்கள். குடும்பத்தார் உலகத்தில் இருக்கும்போது உள்ளூருக்குள்ளே பெரிய பகை இருந்ததினால உள்ளூர் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், இவருடைய பாவம் இவர்களை தொடர்ந்து பிடித்தது, இவர்கள் தாயும் தகப்பனை இழந்த 3 பிள்ளைகள் அனாதையாகிவிட்டார்கள் என்று சொன்னதினால ஊருக்குள்ளே குடியிருக்க முடியாதபடி சென்னை பட்டணத்திற்கு கடந்து சென்றார்கள். She was all alone, 17 years old. அவளுக்கு ஒரு தங்கை உண்டு, ஒரு தம்பி உண்டு. இவர்களை காப்பாற்ற வேண்டும். எங்கே போகிறோம் என்று தெரியாது. சென்னையில் அவர்களுக்கு உறவினர்கள் இல்லை. அங்கே போய் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனிலே ஒரு பெஞ்சிலே 9 மணிக்கு உட்கார்ந்து திரு என்று முழித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போவது, எப்படி வாழ்வது, இத்தனை பெரிய பட்டணத்தில் எப்படி வருவது? ஒரு மனிதன் வந்தார், இந்த 3 பேரையும் பார்த்தார். அவளை பார்க்கும்போதே பரிதாபமாக இருந்தது. அவர் கேட்டார், என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? ஐயா, எங்கே போவோம் என்று தெரியவில்லை, எப்படி வாழ்வோம் என்று தெரியவில்லை. ஆகையினால் அவர் சொன்னார், வாங்கள், நான் உங்களை ஒரு வீடு பார்த்து உட்கார வைக்கிறேன், நீங்கள் அங்கே வந்து இருங்கள். உனக்கு தங்கச்சி நீ 17 வயசு ஆயிடுச்சு, உனக்கு ஒரு சின்ன வேலை பார்த்து கொடுக்குறேன், நீ உன் தங்கையும் தங்கச்சியும் நீ காப்பாற்றலாம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை விட்டு அடுத்த தெருவில் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் வைக்க வைத்தார். அவர் ஒரு சினிமா கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு மனிதன். சினிமா கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த மனிதனை குறித்து இவளுக்கு அதிகம் தெரியாது. எங்கேயோ இருந்து தேவதூதனை போல வந்து விட்டார், எங்கேயோ இருந்து நமக்கு உதவி செய்வதற்கு வந்து விட்டார் என்று அந்த பிள்ளைகளை அவர் பேண ஆரம்பித்தார். இந்த மகளுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்டாக ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்தார். 2 பிள்ளைகளையும் பார்ப்பதற்குரிய சம்பளம் வந்தது. வாடகை அவர் கொடுத்து விடுவார், இடையிடையே காசு கொடுத்து விடுவார். பிள்ளைகளை படிக்க வைத்தார், வளர்ந்தார்கள். இந்த அன்பினால் கவரப்பட்ட அந்த பெண் தன்னுடைய வயது
20 தாண்டின போது அவரோடு ஐக்கியமானாள். 2 பேரும் கணவன் மனைவியைப் போல வாழ ஆரம்பித்தார்கள். அவன் ஒரு திருமணமான மனிதன், அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அன்பு காட்டினது நிமித்தமாக அவளோடு ஐக்கியமாகிவிட்டு அவள் கணவன் மனைவியை போல வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் மிகவும் கருத்தாய் இருந்தார்கள். உலகத்துக்கு தெரிந்து விடக்கூடாது, ஏனென்றால் அது ஆபத்தை உண்டாக்கிவிடும், உதவி செய்வதவனுக்கு வேதனை உண்டாக்கிவிடும் என்று சொல்லி தன்னுடைய கற்பை இழந்தாள், மானத்தை இழந்தாள். அப்படியாக நாட்கள் கடந்து தங்கைக்கும் தம்பிக்கும் திருமணம் முடிந்த பின்பு ஒரு நாள் என்னுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டதினால கண்ணீரோடு கூட எனக்கு ஒரு கடிதம் எழுதினாள். கவனிங்கள் அண்ணன், உங்களுடைய காரியங்கள் என்னை அசைக்கிறது. நான் திரும்பவும் ஆண்டவருக்காக வந்து ஆண்டவருக்காக செயல்பட விரும்புகிறேன் என்று. இந்த நேரத்தில் அவளோடு கூட வாழ்ந்த மனிதன் ஒரு சின்ன நிலத்தை அவளுக்கு கொடுத்து விட்டு அதில் இருக்கிற வீட்டையும் அவளுக்கு தந்துவிட்டு மரித்து போனான். தங்கச்சும் தம்பியும் வசதியான உடனே விட்டுட்டு போயிட்டாங்க, அனாதையாக்கப்பட்டாள். அவங்க எனக்கு சொன்ன ஒரு காரியம், தனியாக சொன்ன காரியம், என்னுடைய 17 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். உதவி செய்வதற்கு என் தங்கைக்கும் என் தம்பிக்கும் தான் உதவி செய்ய வேண்டும் என்று என் உடலை யாருக்கோ தந்தேன். ஏனென்றால் என்னுடைய நிலைமையில நான் அப்படி தள்ளப்பட்டேன். There was no other go. என் தங்கையும் தம்பியும் படிக்க வைக்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் அன்பு காட்டுகிறவரும் என்னை நேசிக்கிற ஒருவருக்கு என்னை தந்து விடுவதுதான் வழி என்று சொல்லிவிட்டேன். Now it is too late. I am neither a widow nor a deserted woman. நான் விதவை என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அவரை திருமணம் செய்யவில்லை. நான் கைவிடப்பட்டவள் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர் ஆதரவு தந்தார், அவர் தான் பூமியை விட்டு போய்விட்டார். மறுபடியும் ஆண்டவருக்கு வந்து இன்றைக்கு ஆண்டவருக்காக என்ன செய்கிறாள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. I can tell you hundreds of stories which I come across. நான் பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கையை சொல்ல விரும்புகிறேன். உனக்கு துடிப்பு உண்டாயிருக்கும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிப்பு உண்டாயிருக்கும். ஆனால் நீ வஸ்திரம் கரைபடாதபடி காத்துக்கொள்வது உன்னுடைய கைகளிலே இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எப்படியோ நான் நேற்று ராத்திரியில் 2 மணிக்கு எழுந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிவிடு என்று சொல்கிறதுனால இங்கே இருக்கிற யாரும் நீ தவறி விடக்கூடாது, நீ வழுக்கி விழுந்து விடக்கூடாது, ரட்சிப்பை சொல்ல போகிறேன், ஆண்டவரின் அன்பை காண்பிக்க போகிறேன், செயலிலே காண்பிக்க போகிறேன் என்று விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீ உதவி செய்ய போகிறேன் என்று நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை தேவன் சொன்னதினால் தைரியமாக சொல்கிறேன். But I want to tell you, encourage you. உன்னை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். என்ன என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன்? It is possible to live a overcoming life. ஜெயம் கொள்ளுகிறவனாக மாற முடியும், ஜெயம் கொள்ளுகிறவளாக மாற முடியும். எந்த சூழ்நிலையும் செத்தவர்கள் மத்தியில் நீ வைக்கப்பட்டிருந்தாலும், செத்து போனேன் என்கிற பெயரை உடைய ஆண்டவருடைய பார்வையில் செத்து போன ஒரு சபையில் நீ வைக்கப்பட்டிருந்தாலும் நீ அங்கே ஜெயமத்தோடு வர முடியும். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சேன், நீ உன்னை காத்துக்கொள், உன்னை காத்துக்கொள். இப்படிப்பட்ட சோதனைகளிலேயும் நீ நற்கிரியைகள் செய்யும் போது நடக்கிற சோதனைகளிலே, I know a lot of orphanages. I know people, those who run orphanages, please understand. அநாத இல்லங்களை மிகுந்த பாரத்தோடு ஆரம்பித்தவர்கள் எனக்கு தெரியும், மிகுந்த தியாகத்தோடு காணவந்தவர்களே தெரியும். பட் ஒரு நாளிலே ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் என்னிடத்தில் சொன்னார், நான் 17 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். But I have spoiled everyone. I helped them, but I spoiled everyone. கிறிஸ்துவின் பெயராலே என்னோடு கூட 17 பெண் பிள்ளைகளையும் 32 ஆண் பிள்ளைகளையும் வைத்திருக்கிறேன். Almost everyone was abused by me, misused by me. I feel very congested in my soul. I will die. நான் கதை சொல்ல வரலம்மா தம்பி, நான் கதை சொல்ல வரலப்பா. நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் மாமிசத்தின் காரியங்கள் வஸ்திரத்தை கரைபடித்து விடுகிற ஒரு பொல்லாத இடத்திற்கு நீ தள்ளப்பட்டு விடாதபடிக்கு, சகோதரியே சகோதரனே, எதிர்பாரலோடு ஒரு நாளும் தனியாக இருப்பதற்கு உன்னை விட்டு விடாதே. அவர் யாரா இருந்தாலும் சரி, காலம் பொல்லாதது. உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்வதற்கு எதிர்பாரலோடு வேற வழியே இல்லை என்றால் ஒருவேளை எமர்ஜென்சி, ஆனால் whenever possible
whenever possible. எனக்கு 72 வயதாகிறது. ஆனாலும் இன்றைக்கு என்னோடு கூட தனியாக ஏதாவது ஒரு சிறிய பிள்ளை வந்து, பெண் பிள்ளை வந்து, ஒரு 8 வயசு பிள்ளை, 9 வயசு பிள்ளை வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டுமென்றால் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்துருமா, அது எனக்கு ஆகாதுடா, நீ ஃபேஸ்புக்கில் போடுவே, என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க அவனுட்டு. இன்றைக்கு வரை என்னை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறா. ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டாங்கன்னா எனக்கு முடியாது, ஏன்னா என்ன ஷாப்பும் பண்ணுவான், அதை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் ஐ எம் வெரி வெரி கேர்ஃபுல். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறிய ஆளாக இருந்தாலும். ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட அடிக்கிற மாதிரி கேட்டால், அவங்க பேத்தி மாதிரி இருக்கிறேன், என்னையை பார்த்துட்டு இன்னொருத்தையை கூட்டு வாங்குறீரே அப்படின்னு நான் சொன்னேன். பேத்தியும் வச்சுக்கிட்டு இருக்கிற காலம்மா. 73 வயது நிறைந்தவருக்கு சமீபத்தில் ஆயுள் தண்டனை கிடைத்தது. ஏனென்றால் பெண் பிள்ளையை கெடுத்து விட்டாராம். டெல்லியிலே ஒரு மனுஷனை பிடித்தார்கள். அவன் சொன்னான், 14 வருடத்தில் 2500 பேரை நான் கெடுத்திருக்கேன். 14 years 2400 people were spoiled by me. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். உருக்கும் உடையும் வளையும் நனையும் உமக்கே உகந்த தூய பரிரமாய், ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் ஆவியார் இயேசுவே நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதம், இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. 2 கரங்களை கூப்பி, ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் ஆவியால் என்னை நிரப்பும். ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் ஆவியால் என்னை நிரப்பும். மறுபடியும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் ஆவியால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, என் வெற்றி வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய ரகசியம், நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி இந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்வீராக. அடுத்தாற்போல் பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு திருப்புங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். நன்றாய் கவனிங்கள். எக்ஸ்ரேல எப்படியாக ஆண்டவர் நம்முடைய பலத்தை அளவிடுகிறாரோ அதை இங்கே இந்த சபையிலே அளவிடுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், my dear people, you have very little strength. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 10வது வசனத்தை வாசித்து விடு. பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். In India and in outside, listen, the persecution நிற்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறது உண்மைதான், தேவைதான்.
But as per the understanding through the word of God, I want to tell you, the persecution level may increase. தேவ வசனத்தை கற்றுக்கொண்டு தேவ வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த உலகத்தை பார்க்கிற கண்ணோட்டத்தோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அது சீரியாவில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, பங்களாதேஷில் மாத்திரமல்ல, இந்தோனேஷியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல நாடுகளில் இருந்து வருகிற செய்திகளை நான் படிக்கிறவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அந்த செய்திகளில் எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதற்காக ஜெபிக்கும் போது என்னை ஆவியானவர் என்னை தொட்டு சொல்கிற காரியம், பூச்சக்கரத்தில் எங்கும் இருக்கிற குடிகள் அவர்களை அழிக்கும்படியாக, என்னுடைய ஜனங்களையும் தொடும்படியாக ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய வேதனை நிறைந்த காரியங்கள், சில காரியங்கள் நடக்கும்போது வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று சொல்லுகிறதற்கு ஒரு சின்ன கூட்டத்தை நான் தேடி வருகிறேன். காக்கும்படி என் கரம் அவர்களை காக்கும். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் பலமுள்ளவர்கள் அல்ல, கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலிக்காதவர்கள். அல்லேலூயா. they are not depending on their own strength. தங்களுடைய பலத்தை அல்ல, தங்களுடைய விசுவாசத்தை அல்ல, தங்களுடைய உபவாசத்தை அல்ல, அவர்கள் கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை மறுதலிக்காதவர்கள். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக, சோதனைக்கு தப்பும்படியாக, வேதனைக்கு தப்பும்படியாக வாஞ்சித்தால் ஆண்டவர் உங்களை காப்பதற்கு வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? உன் பலம் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும்ப்பா, ஐ நோ யுவர் ஸ்ட்ரென்த்ப்பா. உன் பிள்ளை, என் பிள்ளைக்கு எவ்வளோ பலன் இருக்கிறது எனக்கு தெரியும்ப்பா. கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரம், என் வசனத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரம், கேட்ட சத்தியத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரம், ஒப்பு கொடுத்த தீர்மானத்தில் மறுதலிக்காமல் நிற்கிறதுக்கு மாத்திரம் நீ கொஞ்சம் உறுதியாக நின்று பாரு. You will see when everything is happening around you, you will be protected. அந்த கவனிங்கள் அருமையானவர்களே, நல்ல கவனிங்கள். Everything is happening around you, but you will be untouched by the persecution because you want to be faithful to my word. என் வசனத்துக்கு நீ நடுங்கி என் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டியதுதான் உனக்கு தலையாய காரியமாக இருந்தபடியினால, உன் பல வீணத்திலையும் நீ இதற்கு ஒப்பு கொடுத்தபடினால I will be with you. அல்லேலூயா. நிந்தனைகள், போராட்டங்கள் ஏகமாய் வந்தாலும் சேனைகளின் கர்த்தராக இன்றைக்கு உன்னோடு கூட நடப்பதற்கு, இந்த கேம்பஸ்லேருந்து விட்டு நீ போகும்போதும் உனக்கு பலன் இல்லை என்று நீ சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் தப்பும்படி, இந்த சோதனைகளுக்கு தப்பும்படி, இந்த வேதனைகளுக்கு தப்பும்படி நான் வகை செய்கிறேன். பூமி அனைத்தையும் கெடுக்கிற, பூமி அனைத்தையும் அசைக்கிற, பூமி அனைத்தையும் கலங்க பண்ணுகிற அந்த சோதனையில் நான் உன்னை காப்பேன். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி தைரியமாக சொல்லுங்கள், தைரியமாக அங்கே போங்க. நீங்கள் போகிற உலகத்தில் உங்கள் பலத்தை நம்பி போகலை, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதான், மீட்பர் உதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன்,
என் நேசமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாம். என் பலத்தை நம்பி நான் அந்த கேம்பஸை விட்டு போகலை. என் பலத்தை நம்பி இந்த முகாமை விட்டு போகலை. என் பலத்தை நம்பி எடுத்த தீர்மானத்தில் நிற்பேன் என்று போகலை. எல்லா சோதனைக்கும் என்னை காக்கும்படி எனக்கு வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். என் பலனை நான் காத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு தீர்மானம் மாத்திரம் பண்ணேன். அவர் கொடுத்த வசனத்தை கை கொண்டபடினார். எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்கு தந்திருக்கிற வசனங்களை நான் கை கொள்வதற்கு, முழு மூச்சாய் கை கொள்வதற்கு, வசனத்தின் ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வெற்றி பெறுறதுக்கு இது ஒரு ஆண்டவர் கொடுக்கிற குழு. இந்த ஃபைனல் சபையை குறித்தும் காட்டி கொடுத்து விடுகிறேன். அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிகவும் மோசமான ஒரு நிலையில், அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல், தம்பி வெஸ்லி அடிக்கடி சொல்வது போல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற, குளிரும் இல்லாமல் அனலும் இருக்காமல் ஒரு சபையில் போதிக்கிய சபையை குறித்து ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும், என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். மற்ற இதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவைகள். பொன்னையும் வஸ்திரத்தையும் அங்கே நீ பெற்றுக்கொள்ள முடியும், வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் உன்னிலே ஒரு கிரியை செய்வதற்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஏனென்றால் ஐஸ்வர்யம், பொன் என்பதெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தின் காரியங்களிலே. ஆனால் உனக்கு தரிசன குறைச்சல். You are blind, you are visionless, that is why you feel I am so rich, but you are not rich. நீ ஐஸ்வர்யம் இல்லவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ நிர்வாணி, உனக்கு தெரியல. ஏன்னா your vision is totally taken off. தரிசனம் இழந்த சபையிலே வெற்றி பெறுகிற சிலர் உண்டு. மறுபடியும் சொல்கிறேன், தேவன் இந்த உலகத்திலே சபையை ஸ்தாபிப்பதற்கு சபையின் மூலமாக தேவ ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் பரப்பப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்திற்காக எதிர்பார்க்கிற ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சபைக்கு வைத்திருக்கிறார். அதை குறித்து பேசுவதற்கு நேரமில்லை. If there is a church, ஒரு சபை என்று ஒரு இடத்துல இருக்குமானால் அது தேவ ராஜ்யத்தை பரப்புவதற்கு தன்னுடைய முழு பலத்தையும் செய்ய வேண்டும். தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் தீவிரமான ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும்.
தேவ ரகசியங்களை உலகத்துக்கு காண்பித்து கொடுப்பதற்கு தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஆனால் அவைகளை மறந்துவிட்டு ஐஸ்வர்ய சம்பன் என்று தட்டி கொண்டிருக்கிற ஒரு சபையை பார்த்து சொல்கிறார், ஹியர் ஐ வாண்ட் டு கீப் சம் பீப்புள் ஓவர் கமர்ஸ். அவர்கள் ஓவர் கமராக மாறுவதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். they must get something from me to get a fresh vision. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தின் காரியங்கள் உங்கள் தரிசனத்தை குருடாக்கி விடாதபடி, இந்த பூமிக்கு அடுத்தவைகள் உங்கள் தரிசனத்தை குருடாக்கி விடாதபடி, பரலோக தரிசனத்தை குருடாக்கி விடாதபடிக்கு தேவன் உங்களை காப்பாராக. ஆகையினால் தான் இந்த வாசலில் நாங்கள் எழுதி போட்ட ஒரு வசனம், அது வசனம் அல்ல, அது என்னுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நான் எழுதி போட்டிருக்கிறதற்கு காரணம், அதை பாடலாக மாற்றினதற்கு காரணம், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். விண்ணை மறைக்கிற எந்த காரியமும் நடுவால வராது. விண்ணை மறைக்கிற எந்த காரியத்தையும் எந்த மனிதனையும் நடுவில் கொண்டு வர மாட்டேன். ஏனென்றால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்கிற வசனத்துக்கு என்னை விட்டு போட்ட நாள் முதல், என்னை தத்தம் செய்த நாள் முதல், நான் படுகிற பிரயாசத்தில், நான் பண்ணுகிற பிரயாணத்தில் நான் வைத்திருக்கிற ஒரு பெரிய காடை தான் இங்கே முன்னதாக இந்த ஆர்ச்சில் எழுதி போட்டிருக்கிறோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று என்னை ஆண்டவரே நீர் அழைக்க வேண்டும் என்கிற வாஞ்சையில் ஓடுகிறேன். சீஷனாக, வெற்றி பெற்றவனாக, விண்ணை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவனாக, விண்ணையே வாஞ்சிக்கிறவனாக, விண் சாயலை தடித்து கொண்டவனாக, விண்ணின் காரியத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவனாக நீ மாற்றுவதற்கு ஒப்பு கொடுத்தால் மற்ற எல்லாம் சரியாயிவிடும். அதை சொல்லிவிட்டு தான் சொல்கிறார் ஆண்டவர், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ. நான் உட்கார்ந்துருக்க சிங்காசனத்துக்கு உன்னை உயர்த்த போகிறேன். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் சிங்காசனத்துக்குரியவங்க. இயேசு இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் தீர்மானம் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாரும் எழுந்திருந்த அந்த விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் நான் குப்பையாய் எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை செவி கொடுக்க போகிறேன். இங்கே இருந்து நான் போகும்போது மற்றவர்களை இழுக்க வேண்டும் என்போதும் கவனமாக இருப்பேன். மற்றவர்களை ஆண்டவருக்கு சம்பாதிக்கும் போதும் என் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்வதற்கு மாம்சத்தாலோ உலகத்தின் காரியங்களால் கரைபடாதபடி காத்துக்கொள்வேன். எனக்கு கொஞ்சம் பலம் இருந்தால் என்னை சோதனையில் தப்புவதற்கு அவர் கூட இருக்கிறார் என்கிற ஒரு பிரசன்னத்தை உணர்ந்தவனாக நான் வெளியே செல்ல போகிறேன். அது மாத்திரமல்ல, என் கண்கள் பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, பூமியின் மேன்மைகளை குறித்து அல்ல, பூமிக்கு அடுத்த கவலைகளினால் அல்ல, உலக கவலைகளினால் உங்கள் இருதயம், வேதம் சொல்லுகிறது, உங்கள் உலக கவலையினாலே உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இயேசு சொன்னார், உலக கவலை உன்னை போட்டு அழுத்திவிடும், உன் இருதயத்தை பாரமுள்ளதாக்கிவிடும், உன் இருதயத்தை முரட்டாட்டமுள்ளதாக்கிவிடும், கண்களற்றவனை போல மாறிவிடுவாய். 2 கரங்களை உயர்த்தி அந்த கவியை மாத்திரனோடு கூட சார்ந்து பாடுறீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுறீங்களா? ஆண்டவரே, இந்த நாளில் இந்த விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். என்னுடைய பார்வையினை விண்ணை பார்த்து தான் இருக்கும், என்னுடைய நோக்கம் விண்ணை நோக்கித்தான் இருக்கும், என்னுடைய கண்கள் அங்கேயே பதிக்கப்பட்டிருக்கும். என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய பார்வை, நான் என்ன செய்தாலும் அதை நோக்கி போகிறேனா, அந்த கொல்லக்கை நோக்கி போகிறேனா என்பதனால இந்த உலகத்தின் காரியங்களை ஹல்லேலூயா ஆண்டு என்னுடைய கண்கள் பதிக்கப்பட்டு விடாதபடிக்கு விண்ணை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை, விண்ணின் வார்த்தைக்கு என் செவிகளை சாய்க்கிற வாழ்க்கை என விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீ.
ஹalleluya. எல்லாரும் கரங்களை அசைத்து ஹalleluya, ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே. நீ எந்த உலகத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த வேலை செய்தாலும் இயேசு தாங்குவார். எந்த சபையிலிருந்து வந்திருந்தாலும், எந்த குடும்ப சூழ்நிலையில் வந்திருந்தாலும், வேற்று மதத்தில் இருக்கிற உன்னுடைய குடும்பத்தார் இருந்தாலும் ஹalleluya, 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 ஹalleluya. மறுபடியும் சொல்லலாம் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விண்ணை வீழ்த்து என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை வீழ்த்து என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.